எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாட் பை மைட் நார் பை பார் பட் பை மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. எது எல்லாம் நடக்காமல் இருந்ததோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். எதெல்லாம் முடியாமல், எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ, இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவருடைய ஆவியினாலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினாலே, அவருடைய மீறுதல்களினாலே ஆண்டவர் பாபிலோன் தேசத்தாருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விற்று போடுகிறார். அவருடைய பாவத்தினால் ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு விற்று போடுகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜா அந்த ஜனங்களை கைதியாக, சிறையாக அவன் பிடித்து கொண்டு வருகிறான். பல வருடத்திற்கு பிறகு திரும்பவும் அந்த ஜனங்கள் தன்னுடைய தேசத்திற்குள்ளாக தன்னுடைய தேசத்தின் நகரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கட்டும் போது அந்த டாஸ்க் வாஸ் சோ பிக், அது ரொம்ப பெருசாக இருந்தது. அது செய்ய முடியாமல் இருந்தது. அதற்கு தேவையான பொருளாதார தேவைகள் அது ஒன்றும் இல்லை. ஆட்கள் குறைவாக இருந்தாங்க. வேலை ரொம்ப பெரிதாக இருந்தது. அதை பார்க்கும்போது மிகவும் சோர்வாக அவர்கள் காணப்பட்டார்கள். கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய முடியாது. அந்நாட்களில் அந்த நேரத்தில் செருபாபேல் அந்த இடத்துல கவர்னராக அவர் செயல்பட்டார். சகரியா தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக அவர் செயல்பட்டார். என்ன நடந்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஆட்கள் இல்லை, எல்லாம் பொருளாதார தேவைகள் இல்லை, எல்லாம் குறைவாக இருக்கிறது. ஆனால் வேலையினுடைய காரியங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அதற்குரிய பலன் இல்லை, அதற்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அவர்கள் பார்க்கும்போது இது நிச்சயமாக இந்த காரியங்கள் செய்து முடிக்க முடியாது என்று சோர்வோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சகரியாவுக்கு 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய நாம் பார்க்கலாம். என்னோடு பேசின தூதன் திரும்பி நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும், அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்த்தோம், அந்த செருபாபேலால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் அவங்களால் எதுவுமே செய்து முடிக்க முடியல. அவர்களுடைய பலத்தினால செய்ய முடியல. அவர்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, அது இதுன்னு என்னென்னமோ பார்த்தார்கள். அவர்கள் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை அவர்களால் செய்து முடிக்க முடியல. சோர்ந்து போய் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இருக்கும்போது வேற ஒரு நபருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது இந்த சகரியா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் ஒரு காரியத்தை காண்பித்து அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன காரியத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன காரியத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை அவர் பார்க்கிறார். அதன் உச்சியில் ஒரு கிண்ணம் இருக்குது.
அந்த கிண்ணத்துக்கு வந்து இரு பக்கத்துல ஒலிவ மரங்கள், அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒலிவ எண்ணெய் அந்த கிண்ணத்திற்குள்ளாய் வருகிறது. அந்த கிண்ணத்திலிருந்து எல்லா பக்கமும் அந்த விளக்கு தண்டுகளுக்குள்ளாக எல்லா பக்கமும் அந்த ஒலிவ எண்ணெய் வந்து அது வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, இது பலத்தினால் செய்ய முடியாது, இது பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாது, ஆனா என்னுடைய ஆவியினாலேயே எல்லாமே செய்ய முடியும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த புத்தகத்தை சகரியா எழுதும் போது he was a young man. அவர் ரொம்ப சின்ன ஒரு வயதுடைய ஒரு நபர். அவர் ஒரு தீர்க்கதரிசி மற்றும் அவர் ஒரு ஆசாரியனாக இந்த சகரியா அவர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து அவர் சொல்றார், நீ போய் இந்த விஷயத்தை செருபாபேலுக்கு நீ சொல்லு. செருபாபேலுக்கு நீ போய் சொல்லு. என்ன சொல்லு? இது உன்னால செய்ய முடியாமல் இருக்கலாம், இது இந்த ஜனங்கள்னால செய்ய முடியாமல் இருக்கலாம், உன்னுடைய பதவியினால இது செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனா என்னுடைய ஆவியினாலேயே நான் உனக்காக இதை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். என் பிரியமான தேவஜனமே, பல நேரங்களிலே பல சமயங்களிலே பல முயற்சிகளை நாம் செய்கிறோம். இந்த காரியத்தை செஞ்சா என் வாழ்க்கை மாறும், இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்றால் என்னுடைய சூழல் மாறும் என்று நம்ம யோசித்து கொஞ்சமாச்சும் நான் தப்பிக்கலாம், இந்த காரியத்தை செய்தால் கொஞ்சமாச்சும் எனக்கு வந்து என் சரீரத்தில் பலன் கிடைக்கும், கொஞ்சமாச்சும் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் என்று சில காரியங்களை நாம் யோசித்து சில காரியங்களை நாம் செய்கிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன வருது அப்படின்னா, அதற்குரிய பலன் வரலை, அதற்குரிய விடுதலை வரலை, அதற்குரிய ஆசீர்வாதங்கள் வரலை, அதற்குரிய சூழல் மாறக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முயற்சி செய்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் நமக்கு தோல்வியாக கடந்து வருகிறது. பரிசுத்த வேதத்தில் யோபின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, யாருமே இல்லை. எனக்கு உதவி செய்யறதுக்கு என்ன இல்லை? எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. சகாயம் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு முகாந்திரமும் இல்லை. அனைவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. கடந்த 7 மாதங்கள் என்னென்னமோ முயற்சி செஞ்சோம், என்னென்னமோ நம்ம வந்து தலையிட்டு கையிட்டு பல காரியங்களை நாம் செய்தோம், ஆனால் அதற்குரிய பலன் நமக்கு எதுவுமே வரலை. அல்லேலூயா. நமக்கு கை தூக்கி நம்ம மேலே வந்து உயர்த்தக்கூடிய மனிதர்களும் இல்லை, சூழலும் எதுவுமே இல்லை. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள் வழியாய் கடந்து வருகிறோம். யோபின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவே, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, நான் தன்னந்தனியாக நான் கவலையோடு கஷ்டத்தோடு நான் வேதனையோடு இருக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் கூட 22ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து என்ன செய்யுது? அது கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. கடந்த 7 மாதங்கள், இன்னும் சொல்ல போனால் அதுக்கும் மேலே எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலை. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாதே. 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே, உன் முழு இருதயத்தோடு என்ன செய்ய, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. என் பிரியமான தேவஜனமே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்புங்க. நோ மேட்டர் ஹவு ஹார்ட் யுவர் ப்ராப்ளம் மேபி, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு கடினமாக முடியாததாக இருந்தாலும், ட்ரஸ்ட் திஸ் லார்ட், ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யுங்க? நம்புங்க. சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தில் கூட நம்ம ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பிரச்சனைகள் எவ்வளவு வேணாலும் வரலாம், பாடுகள் எவ்வளவு வேணாலும் வரலாம், எது வேணாலும் என்னை சோர்வடையும்படியாக செய்யலாம், என்னுடைய நம்பிக்கையை எடுக்கும்படியாக செய்யலாம். ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
நான் தேவனாகிய கர்த்தரை நான் பற்றி இருக்கிறேன். இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார் என்று எந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிறானோ அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவ பரிசுத்தத்தின் ஆவியானது பெரிய காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. இங்கே இந்த செருபாபேலுக்கு முன்பாக இருக்கிற காரியம் இட் இஸ் சோ பிக். அது ரொம்ப ஒரு மலையை போல இருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியல. அதை பார்க்கும்போது சோர்வு வருது. அனைவருடைய வாழ்க்கையில் அவனுடைய பிரச்சனையை யோசித்தாலே சோர்வு வந்துடுது. ஐயோ, இன்னும் சொல்ல போனால் இப்போ புதிய நாள் வந்துருச்சு. இந்த நாளில் என்ன சமைக்கணும்னு யோசித்தாலே அநேகருக்கு கவலை வந்துடுது. என்ன சமைக்கணும் அப்படின்னாலே கவலை வந்துடுது. ஐயோ, இன்னைக்கு இது சமைக்கணுமா? ஐயோ, இன்னைக்கு இவ்வளோ துணி துவைக்கணுமா? இவ்வளோ பாத்திரங்கள் கழுவணுமா? இந்த காரியங்கள் செய்யணுமா? அதுவே அநேகருக்கு கவலையை கொண்டு வருகிறது. என் பிரியமான தேவஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை அது திருடுகிறது. அநேக காரியங்கள் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை அது திருடுகிறது. அல்லேலூயா. இந்த செருபாபேலுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் இட் இஸ் சோ பிக், ரொம்ப பெருசா இருக்கு. அவன் முயற்சி செய்கிறான் அந்த காரியத்தை செய்து முடிக்க, அந்த நகரத்தை கட்டி முடிக்க அவன் முயற்சி செய்கிறான். அவனால் முடியல. அதனுடைய தேவைகள் அவனுக்கு பூர்த்தி செய்ய முடியல. ஜனங்கள், அதற்கு ஏற்ற ஜனங்கள் அவனுக்கு இல்லை. எவ்வளவோ முயற்சி செய்கிறான், ஆனால் அவனுக்கு நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஸ்லோவாக நடக்கிறது கூட என்ன ஆகுது? இப்போ நின்று போகுது. அல்லேலூயா. என்ன ஆகுது? நின்று போகுது. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய முயற்சி செய்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அவர்களை பிடிக்கிறோம், இவர்களை பிடிக்கிறோம், அது செய்யலாம், இது செய்யலாம், என்னென்னமோ முயற்சி செய்கிறோம். ஆனால் என்ன செய்யலை? நமக்கு அதற்கு உரிய ஏற்ற பலன் நமக்கு வரல. 100 விஷயம் பண்ணுறோம், 2 விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. 100 விஷயம் பண்ணுறோம், 2 விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. அவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஆனால் அதற்குரிய பலன் வரல. இங்க வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எத்தனைதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதிக்கிற பணம் அது கையில் இருக்க மாட்டேங்குது. வருது, ஆனால் எப்படி வருகிறதோ அப்படியே வேகமாய் ஓடுகிறது. கையில் அதை பிடிக்க கூட முடியல. அவ்வளவு செலவுகள், புதுசு புதுசாக செலவு வருது, புதுசு புதுசாக வியாதிகள் வருது, புதிதான காரியங்கள் நம்முடைய பணத்தை நம்ம கையிலிருந்து பிடித்து ஓடுகிறது. அல்லேலூயா. என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. இந்த செருபாபேலுக்கு அப்படிதான் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அவன் பார்க்கிறான், அவனுடைய சூழலை பார்க்கும் போதே அவனுக்கு சோர்வு வந்துடுது. அந்த சூழலை பார்க்கும்போது அவனுக்கு வேதனை வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் சொல்றாரு, நீ போய் இந்த செருபாபேல் இடத்துல போய் சொல்லு, இது என்னுடைய ஆவியினாலேயே இது ஆகும் என்று. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் உங்களிடத்துல சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினால நீ முயற்சி செஞ்ச, உன்னுடைய பராக்கிரமத்தினால நீ நிறைய காரியங்கள் நீ அதை செய்து பார்த்த, ஆனால் எதுவுமே உனக்கு கை கூடலை. ஆனால் இந்த மாதத்தில் என்னுடைய ஆவியினாலேயே நான் உனக்கு செய்து முடிப்பேன். அல்லேலூயா. The Spirit of God will do it for you. தேவ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, சில காரியங்கள் கைவிட்டு போயிடுச்சு இல்லைங்க. அது கைவிட்டு போயிடுச்சு. முன்னாடினா கூட பரவாயில்ல, ஏதோ ஆண்டவரால் செய்ய முடியும். இப்போ என்னாச்சு? கைவிட்டு மீறி போயிடுச்சு. ஆண்டவர் நினைச்சா கூட செய்ய முடியாது. அநேகர் சொல்லுகிற ஒரு விஷயம், ஆண்டவர் நினைச்சாலும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்பிக்கையை இழந்த ஒரு நிலை, விசுவாசத்தை துளைத்த ஒரு நிலை. எல்லா முயற்சி நான் செய்து விட்டேன், இனிமேல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று கலங்கி கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா என் சகோதரா சகோதரி? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பலன் உனக்கு உதவி செய்யல, உன்னுடைய பராக்கிரமம் உனக்கு எந்த விதத்திலும் உனக்கு பயன் பெறலை. ஆனால் என்னுடைய ஆவியானது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். என்னுடைய ஆவியானது உன்னுடைய சூழலை மாற்றும். என்னுடைய ஆவியானது நீ இழந்தவைகளை திரும்ப நீ சுதந்திரிக்கும்படியாக செய்யும். என் ஆவியினாலேயே
ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. nothing can stop me. ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் தேவ ஆவியை எதுவும் தடையாக நிற்க முடியாது, எதுவும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. that is the spirit of God, that is the power of the spirit of God. அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியின் வல்லமை. சங்கீதம் 6 வசனத்துல நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு காரியத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டிலை நினைக்கிறேன். இது ஏன் வருது இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னா, நம்முடைய முயற்சி நமக்கு தோல்வியை கொடுக்குது, நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு வேதனையை கொடுக்குது. ஆனா தேவ ஆவியானவர் இருக்கும்போது சூழல் அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியை கொண்டு அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை செய்ய முடியலதான், நம்மளுடைய பலத்தினால செய்ய முடியலதான், நம்மளுடைய பராக்கிரமத்தினால செய்ய முடியலதான். ஆனால் தேவ ஆவியினாலேயே எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 38ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்களேன். நமுட்டை போலும் தகைவலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். அது என்னங்க நமுட்டை போல? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக. பறவை என்ன பறவை? சாதாரண பறவை தான், ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அளவு இல்லை. வெள்ளைக்கார பறவைலாம் இல்லை, நம்ம ஊர் பறவை தான் அது. கொக்கு. அல்லேலூயா. ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் எழுதுனீங்க. அந்த எழுத வார்த்தையெல்லாம் ஆகாயத்தில் எழுதுனதை போல போயிடுச்சு. ஆமென். கிரேன். கிரேன் அப்படின்னா கொக்கு. நமட்டை போலும் தகவலான் குருவியை போலும் நான் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. என் கண்கள் என்ன செய்யுது? உயர பார்க்கிறதுனால். பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு உதவி வருமா? பார்த்து கொண்டே இருக்கிறோம், என்னுடைய சூழல் மாறுமா? பார்த்து கொண்டே இருக்கிறோம், என் வாழ்க்கையினுடைய தரம் மாறுமா? எனக்கு திரும்பவும் என்னுடைய நிலை நான் விரும்பக்கூடிய ஒரு நிலை என்னுடைய நிலையாய் மாறுமா? எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? எனக்கு சமாதானம் கிடைக்குமா? எனக்கு பணம் கிடைக்குமா? எனக்கு உயர்வு கிடைக்குமா? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது? கண்கள் என்ன செய்யுது? அது பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். அல்லேலூயா. இது நம்முடைய முயற்சினால எல்லாம் செஞ்சு நமக்கு நடக்கல. ஆனால் தேவ ஆவியானவர் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுடைய சூழலை அவர் மாற்ற இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது பலத்தினால் செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாதது. தேவ ஆவியினால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். தேவ ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? தேவ ஆவியானவர் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்மால செய்ய முடியலன்னு சொல்றோமோ அது எல்லாமே அவரால் செய்ய முடியும், அதுக்கும் மேல அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல என்ன ஆண்டவர் செய்ய இருக்கிறார்? மிக முக்கியமான ஒன்று. எல்லாமே செய்ய முடியும், ஆனா இந்த மாதத்திலே நமக்கு மிக முக்கியமான ஒன்றை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். என்ன தெரியுமா செய்ய இருக்கிறார்? நம்மை அவர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறாரு? அவர் பலப்படுத்த போகிறார். தேவ ஆவியானவர் இந்த மாதத்திலே நம்மை அவர் பலப்படுத்த போகிறார். He will make us very bold. தைரியசாலியாக மாற்ற போகிறார். தேவ பலன் நமக்குள்ளாக அவர் கொடுக்க போகிறார். அந்த பலன் பெரிய காரியங்களை செய்யும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செஞ்சாங்க? தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தா ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது, ஒரு விசேஷித்த பலன் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. இட் வில் மேக் அஸ் போல்ட். நம்ம தைரியசாலியாய் மாற்றும் தேவ பலன். தேவ பலன் என்ன செய்து நம்ம
தைரியசாலியாக அது மாற்றுகிறது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போல்ட்னஸ், வித்தியாசமான ஒரு தைரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல விதத்துல பயம் உள்ள வருது. ஏதோ ஒரு விதத்துல பயம் வருது. சில மனிதர்கள் சில காரியங்கள் செய்யும் போது, ஐயோ அவன் கரெக்டாக தான் செய்வானா, இது கரெக்டாக இருக்குமா, இதை நம்ப முடியுமா, அதில் ஒரு பயம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வா. அந்த வார்த்தை அவனுக்கு பயத்தை கொண்டு வந்தது. எந்த வார்த்தை பயத்தை கொண்டு வந்தது தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்க பாப்பா வேகமாக. எகிப்து. இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு பயத்தை கொண்டு வருது. என் சகோதரா சகோதரி, அனைவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று அவனை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லாவற்றையும் அவன் இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. எது உங்களை பயமுறுத்துது? அல்லேலூயா. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்ல, நீ போய் என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நீ விடுதலை செய்து கொண்டு வா. அவன் சொல்ல, ஐயோ நோ, ஐ கேனாட் டூ, என்னால் செய்ய முடியாது. அதற்கு நிறைய காரணங்கள் அவர் சொல்லுகிறார். ஐயோ என்னால், எனக்கு பேச முடியாது, எனக்கு பண்ண முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி சொல்லி அதை தட்டி கழிக்க முடியுமோ அப்படியே அதை சொல்லி அவன் தட்டி கழிக்க நினைத்தான். காரணம், அவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்துச்சு. எலியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கொண்டு வந்தவர், அற்புதங்களை செய்தவர் தீர்க்கதரிசி எலியா. பவர்ஃபுல் ப்ராஃபட், மிக மிக வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவருக்கு ஒரு சூழல் வருது. எசபேல், இஸ்ரவேல் தேசத்தின் ராணி இவரை கொல்லும்படியான ஒரு செய்தியை இந்த தீர்க்கதரிசி கேட்ட மாத்திரத்திலே அவர் பயந்து ஓடுகிறார். அவர் சொல்றார், ஐயோ நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் செத்தாய் நலமாய் இருக்கும்ன்றார். பயம். அல்லேலூயா. சீஷர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பல முறை அவங்க பயப்படுறாங்க. பல சூழல்ல பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது பரிசுத்த வேதத்தில் 6ஆம் அதிகாரம் 65, 66 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தை ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, ஏதோ ஒரு வார்த்தை பயத்தை கொடுக்குது, ஏதோ ஒரு வார்த்தை சமாதானத்தை திருடுது, சந்தோஷத்தை திருடு, ஏதோ ஒரு வார்த்தை அவனுடைய இயல்பு நிலையிலிருந்து அவனை விலகும்படியாக செய்கிறது. சீஷர்கள் இயேசுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தவர்கள் ஒரு வார்த்தை உள்ள கடந்து வந்தோடனே அவர்கள் விலகும்படியாக செய்கிறது. We cannot predict how this fear enters one's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் எப்படி உள்ள வரும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சாதாரண விஷயத்துல கூட பயம் வந்துடுது. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நியூஸ் பார்த்தாலே போதும் ஒரு மனிதனுக்கு பயம் உள்ள வருது. அல்லேலூயா. இந்த உலகத்துல பலவிதமான பொல்லாத ஆவிகள் அவைகள் இருக்கிறது. அது நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை இழக்கும்படியாக பலவிதமான பொல்லாத பிசாசன் ஆவிகள் அவைகள் இருக்கிறது. பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் கடிதத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அழகான ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்படின்னா பயமுள்ள ஆவியை எது கொடுக்குது? சூழ்நிலை தான் கொடுக்குது, பிசாசு தான் கொடுக்குது, மனிதர்கள் தான் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி நமக்கு என்ன செய்யுது? நம்மை தைரியப்படுத்துது, நம்மை பலப்படுத்துகிறது. இட் எக்யூப்ஸ் அஸ், நம்மை தயார்படுத்துது, நம்மை தகுதிப்படுத்துது. எல்லா சூழலை எதிர்கொள்ள தேவனுடைய பலன் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அதில் நாம் தைரியமாக அதில் நிற்கும்படியாக செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. தேவன் நமக்கு என்ன செய்யல? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. That's the role of the Spirit of God. அதுதான் தேவ ஆவியானவருடைய தன்மை. நிறைய தன்மைகள் இருக்கு. அதுல ஒரு தன்மை நம்மை பலப்படுத்துது, நம்மை தைரியப்படுத்துது, நம்மை திடப்படுத்துது. அல்லேலூயா.
இந்த மாதத்தில் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். என்ன ஆகும்? நீங்கள் எதெல்லாம் கண்டு பயந்து கொண்டு இருந்தீங்க, ஐயோ இதை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன், ஐயோ இந்த காரியம் எப்படி என்னால் ஜெயிக்க முடியும், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்குமா, எதிலெல்லாம் பயமாக இருக்கிறது, எந்த காரியம் உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? சகோதரா சகோதரி, ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின கடிதத்தில் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை சொல்றார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். என் சகோதரா சகோதரி, பயம் உங்களை அடிமைப்படுத்தும், பயம் உங்களை வேதனைப்படுத்தும், பயம் உங்களை கஷ்டப்படுத்தும். டோன்ட் யூ எவர் ஃபியர். நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயம் வரும்போது நீங்கள் சொல்லுங்க, எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறார், எனக்குள்ளாக தேவ ஆவியானது எனக்குள்ளாய் வாசம் செய்கிறது. நான் ஏன் பயப்படணும்? பயம்தான் என்னை கண்டு பயந்து போகணும். என் சகோதரா சகோதரி, வாட் வி சே இஸ் வாட் வி பி. நாம் எதை பேசுகிறோமோ அதன்படி நாம் இருக்கிறோம். ஆமென். பயப்படாத, பயப்படாத. எதை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாய்? இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. ஆமென். எபேசியரில் கூட அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 3:16 ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவி உங்களை என்ன செய்யும்? உங்களை வல்லமையாய் பலப்படுத்தும். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு சூழல், பயப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது சொல்லுங்க, தேவ ஆவியானவர் எனக்குள்ளாய் வாசம் செய்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் என் சமாதானத்தை நான் இழக்கணும்? என் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானது என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், என் வாழ்க்கையில் அடையாளங்களை கொண்டு வரும், என் சூழலை மாற்றும். அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? நான் பயப்பட மாட்டேன். I will not fear. அது மரணமாக இருக்கட்டும், அது இருளாக இருக்கட்டும், அது பள்ளத்தாக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் எது வந்தாலும், மரணம் போல விஷயங்கள், இருளை போல விஷயங்கள், பள்ளத்தாக்கை போல விஷயங்கள், என்ன விஷயங்கள் வந்தாலும் I will not fear. நான் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவ ஆவியானவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. அவருக்கு தெரியுது. என்ன தெரியுது? இந்த சூழல் வரும் தெரியுது. என்ன சூழல்? மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பயம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மூணுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அது ஒன்றாக இணைத்து சொல்லணும்னா பயம். அவர் சொல்றார், இதெல்லாம் வரும், ஆனாலும் அவர் சொல்றார், நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஏங்க பயப்படணும்? நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் என் தேவ ஆவியானவர் அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். என்னுடைய பலத்தினால் இது செய்ய முடியாது, என்னுடைய பராக்கிரமத்தினால் இது செய்ய முடியாது, ஆனால் தேவனுடைய ஆவியினாலேயே இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும். அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானது எனக்குள்ளாக வாசம் செய்து இந்த மாதத்தின் தொடக்கத்தில், இந்த நேரத்திலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானது என் வாழ்க்கையில் அற்புதங்களை நான் சுதந்திரிக்கக்கூடிய ஒளி வாசல்களை அவைகள் ஏற்படுத்தும். நான் இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். எனக்குள்ளாக பயம் இல்லை. கர்த்தர் தேவ ஆவியானவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. He has given his spirit to you. He has given his spirit to you. அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. சத்திய ஆவி, the spirit of God, the spirit of God. நம்ம பார்த்தோம் இந்த சகரியா புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நீ போய் சிறுபாவேலுக்கு போய் சொல்லு, நீ போய்
செருபாபேலுக்கு சொல்லு, என்ன நீ போய் சொல்லு, பலத்தினால் இது செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அது அந்த முன்பாக இருக்கிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப பெருசா. அது பலத்தினால் செய்ய முடியாது. அனைவருடைய வாழ்க்கையில பலத்தினால் செய்ய முடியல. எவ்வளவு முயற்சி செய்யறோம், ஆனா நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கல. ஆகாயில நம்ம பார்த்தோம், தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நம்ம ஓட்டப்பையில போட்டதை போல நம்முடைய எல்லா பிரயாசங்கள், எல்லா பணம், எல்லா காரியங்களும் அது நம்மை விட்டு கடந்து ஓடுகிறது. நம்ம முயற்சி செய்கிறோம், விதைக்கிறோம், ஆனா அதற்குரிய பலன் ரொம்ப கம்மியா வருது. சிலருக்கு வரவே இல்லை, சிலருக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. அல்லேலூயா. எதுவுமே எல்லா முயற்சி செஞ்சாலும் நமக்கு கை கூடலை. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினால் இது செய்ய முடியாது, பராக்கிரமத்தினால் இது என்ன செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, ஆனா என்னுடைய ஆவியினாலேயே இது ஆகும். அல்லேலூயா. நம்மை சுற்றி என்னங்க இருக்குது? இந்த கடந்த 7 மாதங்கள் உங்களை சுற்றி என்ன இருந்தது? நிறைய பற்றாக்குறை இருந்ததுங்க. உங்களை சுற்றி என்ன இருந்தது? நிறைய கஷ்டங்கள் இருந்ததுங்க. உங்களை சுற்றி என்ன இருந்தது? பல தோல்விகள் இருந்ததுங்க. உங்களை சுற்றி என்ன இருந்தது? பல பயங்கள் இருந்ததுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான இருள் அவனை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு விதமான, தாவீது சொன்னதே போல, மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மரண இருளின் பள்ளத்தாக்கு அவனை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அது என்ன சுற்றி இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். He is making a statement. அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எஸ், டார்க்னஸ் மே கம். ஆமா, இருள் வரதான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும், கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவிதமான விஷயங்கள், பயங்கள் வரதான் செய்யும், நம்ம பயமுறுத்ததான் செய்யும். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? என ஆண்டவர் அவருடைய ஆவியை எனக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். I will not fear. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லமா, நான் பயப்பட மாட்டேன். தேவ ஆவியானவர் அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எது என்னை சுற்றி இருந்தாலும், எது என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும், எது என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாய் வாசம் செய்கிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கலாம், வியாதிகள் என்னை சுற்றி இருக்கலாம், பலவிதமான விரும்பத்தகாத காரியங்கள் என்னை சுற்றி இருக்கலாம், எதிர்ப்புகள், கடன் என்னை சுற்றி இருக்கலாம். ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். மரியாள் அவர்கள் அழகான ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க, 29:30. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். கலங்கிறார். அவனை கண்டு அவன் வார்த்தையினால கலங்குகிறான். சில விஷயங்கள் பார்த்தாலே பயம் வருகிறது, சில விஷயங்கள் கேட்டாலும் பயம் வருகிறது. அல்லேலூயா. சில விஷயங்கள் பார்த்தாலும் பயம் வருகிறது, சில விஷயங்கள் கேட்டாலும், பார்க்க கூட வேண்டாம், கேட்டாலே பயம் வருது. பார்த்தாலும் பயம், கேட்டாலும் பயம். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல மரியாள் அவர்கள் பாருங்களேன், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்து கொண்டிருந்தால், தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ பயப்படாதே. அல்லேலூயா. Do not fear. பயப்படாத. நீ தேவனிடத்தில் என்ன செஞ்ச, கிருபை பெற்றாய். நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனிடத்தில் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்தார். எந்த பயமும் உங்களை பயமுறுத்த முடியாது. எல்லா பயங்களும் உங்களை கண்டு ஓடும்படியாக தேவ ஆவியானவர் செய்வார். ஆமென். நீங்க அதே புத்தகத்துல 38வது வசனத்தை பாருங்க. பயம் வருது அவளுக்கு, பார்க்கும்போது பயம் வருது, கேட்கும் போதும் பயம் வருது, எல்லாம் பயம் வருது. ஆனா கடைசியில பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் 38வது வசனத்துல. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். பயம் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஆண்டவரும் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆனா எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது.
நான் அவைகளை நான் மேற்கொள்ளுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தா, தேவ ஆவியானவர் இருந்தா எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஐ will not fear. நான் பயப்பட மாட்டேன். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. He will do it. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்துவார். யோசித்து கூட பார்க்க முடியாது பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி என்ன செய்யும் என்று. அல்லேலூயா. Do not fear. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. தேவ ஆவியானவர் உனக்கு துணையாக இருக்கிறார். இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவராலே எல்லாம் ஆகும். என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. சங்கீதம் 138 சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை பாருங்க, அழகான ஒரு வசனம். 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக கடந்து வந்து அற்புதங்களை கொண்டு வர வேண்டுமோ, அந்த தேவ பரிசுத்த ஆவியின் பரிசுத்தத்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரால் செய்ய முடியும். He can do it. அல்லேலூயா. He can do it. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தை பாருங்களேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவனுடைய வல்லமையானது, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். Fear always knocks at your door. பயம் என்றைக்குமே என்ன செய்யுது? நம்ம இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறது, நம்முடைய மண்டையை தட்டி கொண்டே இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களை அது தட்டி கொண்டே இருக்கிறது. ஐயோ, திரும்ப ஒரு வேளை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப இந்த பிரச்சனைகள் எனக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. லிசன். பயம் வரும்போது நீங்க சொல்லுங்க, என் தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக வாசம் செய்கிறது. நான் எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி என்னை வழி நடத்தும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். 1 தெசலோனிக்கர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்களேன். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த மாதத்துல உங்களுக்காக அவருடைய பரிசுத்தத்தின் வார்த்தையை அனுப்பினவர், அந்த வார்த்தையின்படியே அவர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களுக்காக அனுப்பின அந்த வார்த்தை உங்களுக்காக நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. பிலிப்பியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்துல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்க. நற்கிரியைகளை தொடங்கினவர் அவர் எவைகளை உங்களுக்காக முன்குறித்து வைத்தாரோ, அவர் முன்குறித்து வைத்த தேவனுடைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். கலங்காதே. அல்லேலூயா. திகையாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி பெரிய காரியங்களை செய்யும். எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்துல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் சொல்றாரு, இது பலத்தினால் ஆகாது, இது பராக்கிரமத்தினாலும் ஆகாது, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று எவைகளை அவர் உரைத்தாரோ, உரைத்த வார்த்தை அது உரைத்ததே. அல்லேலூயா. உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அந்த செருபாபேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அது சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, இது உன்னுடைய பலத்தினால் நீ முயற்சி செஞ்ச, உனக்கு கை கூடல, உன்னுடைய பராக்கிரமத்தினால இந்த காரியங்களை செய்து முடிச்சிடலாம் நீ பார்த்த, ஆனாலும் நடக்கல, கலங்காதே, என்னுடைய ஆவியினாலேயே இது நான் செய்து முடிப்பேன். உங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் சொல்லுகிறார், என் ஆவியினாலேயே ஆகும், கலங்காதே, திகையாதே, நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் எழுந்து நிற்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கலாம். ஆமென். மகா உன்னதமான பரிசுத்த தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்திலே உம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் செய்ததற்காக நன்றி. அப்போ நாங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், இந்த 7 மாதம் எங்களுக்கு எதுவுமே கை கூடலை. என்னென்னமோ காரியங்களை நாங்கள் செய்து பார்த்தோம், அப்பயும் எங்களுக்கு உதவலை. எங்களுடைய பேர், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய அது, எங்களுடைய இது, என்னென்னமோ வைத்து என்னென்னமோ செய்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு பலனை கொடுக்கவில்லை. வேதனையோடு கலங்கி போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை கடந்து வந்தது. பலத்தினால் எது நடக்கலையோ, பராக்கிரமத்தினால் எது செய்ய முடியலையோ, அது என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று நீங்கள் சொன்னீங்களே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆவி உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்திலே பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி எங்களுக்காய் யுத்தம் செய்யட்டும். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி யாவையும் செய்து முடிக்கட்டும். எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை திடப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், எங்களுக்கு துணையாய் நிற்கட்டும். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவனுடைய ஆவி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம், உண்மையே பற்றி இருக்கிறோம். தேவாவியானவரே, எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்யுங்க. உம்முடைய ஆவியை பெற்ற சரீரங்களாய் எங்களுடைய சரீரங்கள் மாறினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வரிய பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.